பாடத்திட்டத்துக்கு மீண்டும் வருக. இதுவரை சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அமைதியான பிரார்த்தனை அறையை வடிவமைப்பது குறித்து ஆராய்ந்தோம். இப்போது உங்கள் புனித இடத்தின் மையமான பூஜா ரூமில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. இன்றைய பாடம் அதிகபட்ச ஆத்மீக ஆற்றலுக்காக பூஜை அறையை சரியாக வைப்பது மற்றும் வாஸ்து கொள்கையுடன் ஒத்துப்போகும் வகையில் புனிதமான பொருட்களை ஏற்பாடு செய்வது பற்றியது. பூஜை அறையின் சிறந்த இடம். பூஜை அறை எந்த பிரார்த்தனை அறையின் மையப்புள்ளியாகும். வாஸ்துப்படி திசை: அறையின் கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் பூஜை அறையை வைக்கவும். இந்த திசைகள் சூரிய உதயம் மற்றும் நேர்மறை ஆற்றல் ஓட்டத்துடன் தொடர்புடையவை. உயரம்: பூஜை அறையை தரையில் இருந்து குறைந்தது 6 முதல் 12 அங்குலம் உயரத்தில் வைக்கவும். அதை நேரடியாக தரையில் வைப்பதை தவிர்க்கவும். பூஜை அறை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது இந்த நல்ல திசைகளை எதிர்கொள்ள முடியும். தெய்வங்கள் மற்றும் சிலைகளின் ஏற்பாடு: சிலைகள் அல்லது தெய்வங்களின் படங்களை கவனமாக ஏற்பாடு செய்யுங்கள். மையத்தில் பெரிய சிலைகளையும் இருபுறமும் சிறிய சிலைகளையும் வைக்கவும். கூட்ட நெரிசலை தவிர்க்கவும். தெளிவு மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை பராமரிக்க ஒவ்வொரு படத்தையும் சுற்றி சிறிது இடம் கொடுங்கள். தெய்வங்கள் ஒன்றையொன்று எதிர்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக பிரார்த்தனையின் போது அவை அனைத்தும் உங்களை எதிர்கொள்ளும் வகையில் அவற்றை சீரமைக்கவும். சேதமடைந்த அல்லது உடைந்த சிலைகளை பூஜை அறையில் வைக்க வேண்டாம். தேவைப்பட்டால் அவற்றை மரியாதையுடன் மாற்றவும். புனித பொருட்கள் மற்றும் காணிக்கைகள்: பூஜை அறையில் பின்வருவன அடங்கும். விளக்குகள், தீபங்கள் சோகஸ்வேலி ஒளி மற்றும் நேர்மறையை குறிக்க பூஜை அறையின் வலது பக்கத்தில் வைக்கவும். தூபக்குச்சிகள், தூய்மை மற்றும் நறுமணத்திற்காக இடது பக்கத்தில் தூபக்குச்சிகளை வைக்கவும். காணிக்கைகள்: பூஜை அறையை உற்சாகப்படுத்த தினமும் வழங்கப்படும் புதிய பூக்கள், பழங்கள் அல்லது தண்ணீரை சேர்க்கவும். விளக்குகள், பாத்திரங்கள் மற்றும் பித்தளை அல்லது தாமிரத்தால் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் தூய்மையான மற்றும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தவும். பூஜை அறையில் சில பொருட்களை வைத்திருப்பதை தவிர்க்கவும். சாவிகள், பணப்பைகள் அல்லது சீரற்ற பொருட்கள் போன்ற பூஜை தொடர்பான பொருட்கள். பிரதான பூஜை அறையில் இறந்த மூதாதையர்களின் புகைப்படங்கள். இவற்றை அறையில் வேறு இடத்தில் தனி இடத்தில் வைக்கலாம். ஆற்றல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல்: பலிபீடத்தை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருங்கள். சிலைகள், தீபங்கள் மற்றும் பூஜை அறையை சுற்றியுள்ள பகுதியை தவறாமல் சுத்தம் செய்யுங்கள். பூஜை அறையை சுத்திகரிக்க புனித நீரை, கங்கை நீர் போன்றவை அடிக்கடி பயன்படுத்தவும். ஊடாட்டும் செயல்பாடு: உங்கள் பூஜை அறையை ஏற்பாடு செய்தல். இன்றைய வழிகாட்டுதல்களின்படி உங்கள் சிறந்த பூஜை அறையை வரைவதற்கு 5 நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தெய்வத்தையும், யாவையும், பிரசாதத்தையும் எங்கு வைப்பீர்கள் என்பதை குறிக்கவும். ஏற்பாட்டில் இடத்தையும் சமநிலையையும் எவ்வாறு பராமரிப்பீர்கள் என்று சிந்தியுங்கள். முடிந்ததும் உங்கள் தற்போதைய பூஜை அறை ஏற்பாட்டில் ஒரு முன்னேற்றத்தை அடையாளம் காணவும். பொதுவான கேள்விகள் மற்றும் சவால்கள்: பூஜை அறையை வடகிழக்கு திசையில் வைக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? இது சாத்தியமில்லை என்றால் கிழக்கு அல்லது வடக்கு சுவரை இரண்டாவது விருப்பமாக தேர்வு செய்யவும். பூஜை அறையை தெற்கு திசையிலோ அல்லது படிக்கட்டுகளுக்கு அடியிலோ வைப்பதை தவிர்க்கவும். ஒரே பூஜை அறையை பல நோக்கங்களுக்காக பயன்படுத்த முடியுமா? உங்கள் பூஜை அறையை ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு மட்டுமே அர்ப்பணிப்பது நல்லது. அதை சேமிப்பு மேசையாகவோ அல்லது அலங்கார மேசையாகவோ பயன்படுத்துவதை தவிர்க்கவும். நடைமுறை தீர்வுகள்: 1. பூஜை அறையை தரையிலிருந்து மேலே உயர்த்தி கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைக்கவும். 2. தெய்வங்கள் மற்றும் புனித பொருட்களை கவனமாக ஏற்பாடு செய்து இடத்தையும் சமநிலையையும் பராமரித்தல். 3. பூஜை அறையில் குழப்பம் மற்றும் வழிபடாத பொருட்களை தவிர்க்கவும். 4.
பூஜை அறையின் ஆன்மீக ஆற்றலை பராமரிக்க பூஜை அறையை தொடர்ந்து சுத்தம் செய்து சுத்திகரிக்கவும். பூஜை அறை என்பது வெறும் பௌதீக இடத்தை விட அதிகம். அது இணைப்புக்கான நுழைவாயில். இந்த கொள்கையின்படி உங்கள் பூஜை அறையை அமைப்பதன் மூலம் உங்கள் பிரார்த்தனைகளும் தியானமும் நேர்மறை ஆற்றலால் நிறைப்பப்படுவது உறுதி செய்வீர்கள். எங்கள் அடுத்த பாடத்தில் உங்கள் ஆத்மீக அனுபவத்தை மேம்படுத்த குறிப்பிட்ட சடங்குகளும் மற்றும் தினசரி நடைமுறைகளும் ஆராய்வோம். அதுவரை இந்த மாற்றங்களை உங்கள் பூஜா பீடத்தில் செயல்படுத்த தொடங்குங்கள். வித்தியாசத்தை உணருங்கள். நன்றி, வணக்கம்.